அதாவது அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு படங்களையும் பார்க்கும்போது இல்லை அந்த அந்த ஓட்டி ஓட்டி பார்க்குறதுன்னு ஒரு விஷயம் சொன்னார். ஆனால் இதை நான் எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து இந்த ரூமில் உட்காந்து மணிகண்டன்ட்ட மாட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ அந்த லாஸ்ட் 2 படத்தை பார்க்கும்போது அவ்வளோ சிரமப்பட்டு பார்த்துருக்காரு அவர். உண்மையிலேயே நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இங்கே இந்த இயக்குனர்கள் எல்லாருமே வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு நமக்காக இந்த படங்கள்லாம் பார்த்து இந்த ஸ்க்ரீன் பண்ணி இன்றைக்கி எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய விருது அது. அதுவே மிகப்பெரிய விருது, அதுவே மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வாய்ப்பே நிறைய பேருக்கு இங்கே கிடைக்கல. ஸோ அந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக இந்த 47 இயக்குனர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்படி ஒரு விழாவை ஏற்பாடு செய்ய எங்களுக்கு உதவி செய்த 47 இயக்குனர்களுக்கும். அடுத்தபடியாக இந்த மேடைக்கு அழைப்பது எனது இனிய நண்பர் கலக்கப்போவது யாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலிமா நாங்கள் 2 பேரும் சந்தித்தோம். அப்படி சந்தித்து அங்கேருந்து பழக்கமாகி எனக்கு இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்த ஒரு ரைட்டர், நல்ல ஒரு இயக்குனர், இப்போ தான் நடிகர். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இப்போவும் சொல்கிறேன், அந்த ஒரு நாங்கள் 2 பேரும் வேலூருக்கு ஒரு நிகழ்ச்சி பயணம் செஞ்சோம். கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி பூந்தமல்லியிலேருந்து நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே ஒரு கதையை பேசிக்கிட்டே போனோம். அப்போ அந்த கதையை வந்து அவர் என்கிட்ட சொல்லும்போது நடிச்சு காமிப்பாப்புல. இந்த கேரக்டர் இப்படி, இந்த கேரக்டர் இப்படி, இந்த டைலாக் இப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காமிப்பாப்புல. அப்படி நடித்து காமிச்சு அந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த படத்தை வந்து டைரக்டும் பண்ணார். அந்த படம் தான் நிறை எழுதும் சுயசரிதம் அப்படிங்கிற படம். டெல்லி கணேஷ் அவர்கள் அந்த படத்தில் வந்து முக்கிய கதாபாத்திரம் பண்ணார். அதில் இவரே வந்து ஒரு கீ ரோல் ஆஃப் ஹீரோ கேரக்டர் பண்ணார். எனக்கு வந்து டெல்லி கணேஷோடைய பையன் கேரக்டர் கொடுத்தாரு. ஸோ நான் அந்த படத்தில் நடிக்கும்போது ஆக்சுவலாக டெல்லி கணேசன் வந்து என்னை கேட்பார், வந்தான் அந்த டைலாக் சொல்லிட்டான்டா, அப்புறம் ஏதோ எப்படியோ நடிக்கணுங்கிறான் அப்படின்னாரு. இல்லை சார், அவரே நடிச்சு காமிப்பார் பாருங்க. டெல்லி கணேஷ் மாதிரியே நடிச்சு காமிப்பாப்புல. நடிச்சு காமிச்சோன்னு அவர் வந்து அவர் யோசிப்பார், என்னை விட என்ன மாதிரியே நீ நல்லா நடிக்கிற அப்படின்வார். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஷாட்டையும் வந்து அவ்வளவு அழகாக படமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனராக தான் எனக்கு தெரியும் மணிகண்டன் அவர்களை. மணிகண்டன் வந்து அப்படியே காலப்போக்கில் வசனகர்த்தாவாகி அப்புறம் நடிகன் ஆனோன்னே நடிகன் ஆகிட்டார் அப்படின்னப்ப இப்போ வரைக்கும் மணிகிட்ட நான் கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து எப்போ இயக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான திரைக்கலைஞர், நல்ல யதார்த்தமான ஒரு மனிதர், அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்றைக்கும் இருக்காப்புல. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சமீபத்தில் அவரை முதல்ல இந்த விழாவுக்கு அழைக்கிறதுக்காக நான் அவருடைய ஆஃபீஸ் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆஃபீஸ் வரேன்னு சொல்லும்போது இல்லை எனக்கு வேலை இங்கே முடிச்சுட்டு நான் வள்ளூர் கோட்டை வரைக்கும் போனால் எனக்கு வேலை இருக்குண்ணே அப்படின்னாரு. சரி ஓகே, அப்போனா அப்படியே கார்லேயே பேசிட்டு போயிடலாமா அப்படின்னு நான் பழைய ஞாபகத்தில் கேட்ட மாதிரி கேட்டேன். ஐயோ, அவர்கிட்ட இப்போ கார் இருக்குமே, பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வந்தால் அந்த ரோட்டில் வந்து நான் என்கிட்ட காரில்ண்ணா அப்படின்னாரு. எனக்கு பார்த்தோன்னே எனக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா நான் பார்த்த மணிகண்டன் அப்படியே இருந்தாப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு இனிய நண்பர். அவர் வந்து எனக்கு இந்த விழாவிற்கு வரேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சமீபத்தில் கலைமாமணி விருது பெற்ற ஒரு அற்புதமான கலைஞர் திரு மணிகண்டன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும், பத்திரிகை சார்ந்த நண்பர்கள் எல்லாருக்கும், நீங்கள் வந்திருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே என்னோட முதல்ல வணக்கம். ஃபேக்சுவல் எரர் இல்லாமல் இருக்கணுன்றதுல நான் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். அண்ணன் என்கிட்ட கார் இருக்குண்ணா, அன்னைக்கு வந்து ரிப்பேரு. சரிண்ணா, நான் ரேப்பிடோ போகலான்னு நின்றுண்ணா, சரி அண்ணா வந்தாரே சொல்லிட்டு எனக்கு ஓசியில் கட்சின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நன்றிண்ணே. அன்னைக்கு இல்லைப்பா, ரேப்பிடோ போட முடிஞ்சாலும் எனக்காக காத்திருக்கேன்னு கையில் அந்த தெருவில் நின்று இப்படி கை காமிச்சோன்னே அது எனக்கு பழைய அந்த ஞாபகத்தை கொண்டு வந்தது. அதைத்தான் சொன்னேன். தேங்க்யூ. இல்லை, அவர்கிட்ட கார் இருக்குங்க, நல்ல ஒரு எஸ்யூவி கார் ஒன்று. அந்த கார் இப்போ ரிப்பேரில் நல்லா தான் ஓடிட்டு, அந்த காரை தான் எனக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்லி இங்கே இருக்கிற எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கும்போது நான் ஸ்டார்டிங்கில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது எல்லோரும் என்ன சொன்னேன், ரொம்ப அமெச்சூராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வெளியில் ஒரு பைட் கொடுக்கும்போது கூட சொன்னேன். அப்போ அமெச்சூருங்கிற வார்த்தை வந்து ப்ரொஃபஷ்னலாக ஆகிறதுக்கு அமெச்சூருங்கிறது எவ்வளோ ஆரம்பகட்ட ஒரு நிலைங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. அமெச்சூருங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்தது தெரியுமா, எப்படி உருவாச்சு தெரியுமான்னு தெரியாது. அமார் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தையிலேருந்து தான் வந்தது. அமார்னா என்ன அப்படின்னா வித் லவ் அப்படின்னு சொன்னார். அப்போது அமெச்சூருங்கிறவன் அவனுக்கு ஸ்கில் கிடையாது,
அவங்ககிட்ட எக்யூப்மெண்ட் கிடையாது, அவங்ககிட்ட எக்ஸ்பர்டிஸ் கிடையாது, அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு செய்யணுங்கிற லவ் தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரியான எக்கச்சக்க நான் ஸ்டார்டிங்கில் நாங்கள் பண்ண ஷார்ட் ஃபிலிம்லாம் காட்டு மொக்கையாக இருக்கும். நாங்கள் அதெல்லாம் ஒரு இன்னைக்கு இருக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இவால்வ்டாக ஸ்டோரி டெல்லிங்லேருந்து மேக்கிங்லேருந்து அவ்வளோ ரிஃபைன்டான ஒர்க்ஸாக வருது. அது வந்து பயங்கர நம்பிக்கை கொடுக்குது. அண்ட் இன்னைக்கு இப்படி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கிரியேட் பண்ணி க்யூரேட் பண்ணதுக்காக ஆதவன் வந்து எனக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக தெரியும். ஆமாண்ணா 25 வருஷம். அப்பத்துலேருந்து ஆதவனை வந்து அவ்வளோ இப்போ என்னைய பற்றி சொல்கிறார், இதெல்லாம் பண்ணுவான்ட்டு. அவர் வந்து முதல்ல மிமிக்ரி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா எப்படி பேசுகிறாரு, இப்படி மிமிக்ரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நான் பயங்கர பொறாமப்பட்ட மிமிக்ரி கலைஞர்கள் அவர் ஒருத்தர். அப்புறம் அவரை வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு நான் கேட்டபோது, அண்ணா இந்த மாதிரி சுத்தமாக என்கிட்ட 10 காசு கூட கிடையாது, நீங்கள் நடிக்கிறீங்களா அண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னால் பே பண்ண முடியாதுண்ணே, தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு. அப்போ அவர் வந்து சும்மா நடிக்க முடியாதுடா, 100 ரூபா மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8-9 நாள் நடிச்சு கொடுத்தாரு. வெறும் 100 ரூபா மட்டும் வாங்கிட்டு. பெரிய பேருதவியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு நான் ப்ரொஃபஷனல் இதுவாக தான் நம்ம வந்து எல்லாரும் ஆக்டர்ஸ்க்கும் அண்டர் பே பண்ணுவோம், எல்லா டிரெக்டர்ஸ்க்கும் அண்டர் பே பண்ணுவோம், ஏகப்பட்ட நெகோசியேஷன் காம்ப்ரமைஸ், இதிலிருந்து ஒரு விஷனை கொண்டு வரதுங்கிறதே பெரிய பெரிய சாதனை. அதனால லைக் ஜூரிஸ் வந்து அவங்களோட முடிவு எடுக்கிறது அவங்களோட கஷ்டம் என்னன்றது தெரியும். ஸோ சின்ஸ் எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி தான், அது வந்து தரவரிசையில் என்னவா இருந்திருக்கலாம். பட் ஆனால் அது வந்து யாரும் வந்து நீங்கள் இந்த படத்தை எடுத்தனாலேயே நீங்கள் வின்னர்ஸ் தான். அதனால் இந்த இந்த சூழலில் ஒரு சினிமா எடுக்கிறது, ஒரு முக்கியமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுங்கிறதே பயங்கர கஷ்டம். அண்ட் அதே போல் இது வந்து ரொம்ப சரியான முறையில் இது க்யூரேட் பண்ணப்பட்டு ஜூரிஸ் வந்து இவ்வளோ ஹானஸ்டான ஒரு டெசிஷன் எடுத்த பிறகு இவங்க சுகுமார் சார்லேருந்து தானு சார்லேருந்து டைரெக்டாக D2H மாதிரி டைரக்ட் டு ஹோம் மாதிரி டைரெக்டாக அவங்கள நானே உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு மேடையில் பிரகடனப்படுத்தினது அவ்வளோ சந்தோஷமாக நிறைவாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. திருமதி சுதா அவர்களை மேடை கழிக்கிறேன். மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவம் செய்வதற்கு. ரிஜெக்ட் ஆன கதை கிடையாது, அது நேஷ்னல் அவார்டு வாங்கின கதை. அதனால் இங்கே நாங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் பார்த்துட்டு உங்களது ரிஜெக்ட் ஆகிறதுக்காக நீங்கள் அவ்வளவுதான் உங்களால் அது முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. அதனால் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு படம் கட்டிய கிடையாது. ஸ்கூல் படிக்கும்போது ஃபஸ்ட்டு பேச்சு போட்டியில் நான் ரொம்ப சேட்டத்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனை மேடையில் ஏற்றி விடுவோன்னு சொல்லி எங்கள் ஆனந்த் டீச்சரு பேச்சு போட்டியில் ஏற்றி விட்டாங்க. ஃபஸ்ட்டு மேடையிலே எனக்கு பயங்கர அசிங்கம். 2 வரி தான் பேசினேன், 2 வரியில் அதுக்கப்புறம் மறந்து போச்சு. டோட்டலாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதி மட்டும் வருது, பாரதிக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை, நாக்கு சொல்லலுது. அந்த மாதிரி பல மேடைகள் தோற்று தான் இன்றைக்கி இந்த மாதிரியான மேடைகள்லாம் ஏறிக்கிட்டு இருக்கோம். அதனால் இது ஒரு தோல்வி கிடையாது, இது வந்து முடிவு கிடையாது. இதுதான் 3 பேர் தான் அப்படிங்கிறது, 4 பேர் தான் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அதனால் இதை சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய மேடைகள், நிறைய விஷயங்கள் நல்ல காத்திருக்கு. நிறைய தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பண்ணுவாங்க. இதில் கலந்துக்கிட்ட 47 + 1 ஆதவன் 48க்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. திருமதி கருணா விலாசினி அவர்களை மேடைக்கு அழைத்து திரு பாண்டிராஜ் அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படி